ஸோ கைஸ், சிஎஸ்கேக்கு யார் கோச்சா வர போறாங்கன்ற கொஸ்டின் எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஹேமங் பதானி வருவாரா இல்லை டிராவிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் அஸ்வின் சேனல்ல அவரோட வீடியோ பார்த்துருந்தேன். அண்ட் அவரும் சில பல விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அப்போ தான் எனக்கு உரைச்சிது, நம்ம சிஎஸ்கேல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இதுவரை பண்ணியிருக்கோம், ஏன் நம்ம இதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் அவர் புவர் பெர்ஃபார்மன்ஸ்னு தோணுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம இதை பழைய வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்போ சிஎஸ்கே மற்ற லீக்ஸ்க்கு போச்சோ அப்போ தான் சிஎஸ்கேயோட ஓவரால் டவுன்ஃபாலும் ஸ்டார்ட் ஆச்சு. பட் பேரலாக எம்எஸ்டியும் அவரோட கேப்டன்சி விட்டு விலகினாரு. ஸோ அதுவும் கோயின்சைட் ஆச்சுன்னு வச்சுப்போமே. அண்ட் நம்மளோட அப்ரோச்சும் தெரியும், சிஎஸ்கே பேசிக்காக கோச் அண்ட் கேப்டன் கையில் விட்டுட்டு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி விட்டுருவாங்க. இது எம்எஸ்டி கேப்டனாக இருந்தவரை எம்எஸ்டி அண்ட் ஃப்ளெமிங்ன்ற காம்பினேஷன் நல்லா ஜெல் ஆனதுனால செம்மையாக ஒர்க் ஆச்சு. பட் அதே காம்பினேஷன் மற்ற லீக்ஸில் இல்லாததுனால அங்கே எதுவுமே ஒர்க் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஃப் டூப்ளஸஸ் எம்எஸ்டி மாதிரி ஒரு டாக்டிஷியனோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோ கிடையாது. ஸோ அதனாலேயே நமக்கு அந்த லீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் உட்காராமே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்லலாம் 2-3 பேர் டிஸ்கஷன்ஸ்க்கு இருந்திருந்தா மேபி இதை கரெக்டாக அமைச்சிருக்கலாமோன்னு ஃபீல் தருது கைஸ். அண்ட் இந்த ஒரே ரீசனால தான் என்னை பொறுத்தவரை எம்எஸ்டி கிட்ட மட்டுமே கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே ஹேண்டில் பண்ணுற ரோலை கொடுக்கறது செட் ஆகாதுன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் எம்எஸ்டி வந்து ஹெட் கோச் ஆக போகிற ஆளே கிடையாது. அவர் கண்டிப்பாக அந்த ரோலை எடுக்கவும் மாட்டார். ஸோ அவர் வந்தால் அவரோட ரோல் என்ன ஒழுங்காக பண்ண முடியும்னு நினச்சிட்டு அந்த ரோலை தான் அவர் எடுத்துப்பார். ஸோ எம்எஸ்டி டெஃபினட்டாக கோச் ஆக மாட்டார். ப்ராப்ளி ஒரு மென்டார் ரோல் அந்த மாதிரியான ரோல் தான் அவர் எடுப்பார். பிகாஸ் அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அவராலையும் கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் மற்ற டீம்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரின்னு அவரால் முடியாது. ஈவன் சிஎஸ்கேக்கு மட்டும் ஹெட் கோச்ன்றதெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா அவர் தான் ஃபைனல் டிசிஷன் மேக்கராக இருப்பார். இது இவ்வளோ நாள் ஒர்க் ஆகிருக்கு அண்ட் இப்போயும் ஒர்க் ஆகும். பிகாஸ் எம்எஸ்டி நோஸ் T20 கிரிக்கெட். அவரை விட T20 கரைச்சி குடிச்ச பிளேயர் யாருமே கிடையாது. கரண்ட் T20 பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நிறையா ஸ்டாட்ஸ் பார்க்குறாங்க, நிறைய அனாலிசிஸ் பார்க்குறாங்க. 7வது ஓவரில் 4வது பாலியமாக அவுட் ஆவான், 3வது ஓவரில் 5வது பாலியமாக 6 அடிப்பான்ற அளவு வேற நம்பர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எம்எஸ்டி அனாலிசிஸ் பெருசாக நம்ப மாட்டார். ஸோ ஒரு அனாலிஸ்டாக நீங்கள் என்ன இன்புட்ஸை கொடுப்பீங்க அதை அவர் ஏற்றுப்பாரானோ உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரே பாயிண்டில் ஒரே மையப்புள்ளியில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிறது பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது, செட் ஆகவும் கூடாது. எம்எஸ்டியே கிரவுண்டில் இறங்கி கேப்டன்சி பண்ணுறாருனா எல்லாமே ஒர்க் ஆகும். பட் அது மாதிரி நடக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த ஆங்கிலேருந்து யோசிச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா, ஹெட் கோச் மட்டும் ஒரு மையப்புள்ளி கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுக்காம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு குரூப்பை செட் பண்ணிவிட்டு அந்த குரூப் எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல் கால்னு எடுக்கணும். அவங்க எல்லாருமே அவங்களோட ஈகோவை விட்டு தள்ளி ஃபைனலாக டீமுக்கு எது செட் ஆகும், நான் தப்புனாலும் பரவாயில்ல, டீமுக்கு இதுதான் சரி வரும், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுக்குதுப்பான்ற அளவுக்கு அவங்களால அதை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணும். இது எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க தெரியல. பட் இதெல்லாம் இருந்தால் இது செம்மையாக ஒர்க் ஆகும். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் யாரையுமே நம்பி இறங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோச்சை நீங்கள் போடுறீங்க, ஹேமங் பதானிகிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்குன்னா ஹேமங் பதானி தப்பு பண்ணாமல் இருப்பாருன்னு கேட்டால் கிடையாது, அவரும் தப்பு பண்ணுவார். நம்ம ஃப்ளெமிங் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாங்க. ஃப்ளெமிங் இந்த மெகா ஆக்ஷன் மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த டிஸ்கஷனில் என்ன சொல்லியிருக்கலாம்னா, ஓகே ஒரு டீமுக்கு ஃபினிஷர் தேவை, நம்மகிட்ட ஆல்ரெடி எம்எஸ்டி இருக்காரு, வேறு ஃபினிஷரே தேவையில்லை. ஏன்னா இப்போ T20 போகிற போக்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தாலும் இறங்கி அடிக்க தான் பார்க்குறாங்க. 4 பால் ஃபர்ஸ்ட்டில் இறங்கினாலும் சரி, கடைசியாக இறங்கினாலும் சரி, எவ்வளோ பால் ஆடினாலும் 6 அடிக்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபினிஷருக்கான ரோலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, நம்ம மற்ற இடத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பிளேயர்ஸை பிக் பண்ணலான்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இது நடந்திருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கலாம்னா, நூர் அகமது அண்ட் அஸ்வின் 2 பேரும் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கற்பனை தான், ஹையர் மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்கலாம். ஸ்ரீனியும் சரி, அவர் சுந்தராமனோ காசி சாரோ அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி அஸ்வின் இருக்காரு, கண்டிப்பாக அஸ்வின் எடுக்கணும், நம்ம பையன், நம்ம வீட்டு பையன், அவனை எடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்போ ஃப்ளெமிங் சொல்லியிருக்கலாம், எனக்கு நூர் அகமது இருந்தால் நூர் அகமது நான் எடுக்க பார்க்குறேன், அப்போ நூர் அகமது எனக்கு தேவையே, அப்போ அந்த மாதிரி அவன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஃபைனலாக அவங்க சொல்லும்போது பரவாயில்ல, நம்ம 2 பேருமே எடுத்துடலான்ற காலுக்கு வந்திருக்கலாம். இல்லை 2 பேருமே எந்த கால் எடுக்கணும்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே ஃபைனல் ஆப்ஷனில் 2 பேரும் எடுத்துருக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் மொமெண்ட்லையும் சரி, அந்த ஃபினிஷர் மொமெண்ட்லையும் சரி, சப்போஸ் இன்னும் 2 அறிவார்ந்த மக்கள் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா, இல்லைப்பா ஃப்ளெமிங் ஃபினிஷர்ன்றது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லா டீமுக்குமே கடைசியாக ஃபாஸ்ட் பால் அடிக்க ஒரு ஆள் தேவை, ஷார்ட் பால் போட்டு அடிக்க ஆள் தேவை, அந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சு ஒரு பிளேயர் எடுத்தால் செட் ஆகும்னு யோசிச்சிருக்கலாம். ஈவன் இந்த அஸ்வினோட மேட்டர்லையும் யாராச்சும் ஒருத்தராங்க, தம்பி நீ சொல்கிற எல்லாமே கரெக்டு தான், அஸ்வினும் வேல்யூ அதிகம் இருக்குது, 100 அகமதுக்கும் வேல்யூ இருக்குது, நீ எல்லாம் சொல்கிற ஓகே, ஆல்ரெடி ஜடேஜாவை நீ 16-18 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்க, அது போக நீ அஸ்வினை ஒரு காசுக்கு எடுக்க போகிற, 100 அகமது ஒரு காசுக்கு எடுக்க போகிற, ஓகே உன் பிளான் எல்லாம் பக்காவாக இருக்குது, பின் அட்டாக்கையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற. பட் சப்போஸ் அஸ்வின் ஒரு 10 கோடிக்கு போனாலும் ஆர் 100 அகமது ஹையர் காஸ்ட்டுக்கு போனாலோ என்ன பிளான், யாரோ ஒருத்தர் தான் எடுக்க போறியா, இல்லை எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்குன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிருக்கலாம். யாராவது இருந்திருந்தால் ஃபைனலாக கரெக்டான முடிவு வந்திருக்கலாம். அண்ட் ஈவன் SA20 அது பெரிய எடுத்துக்காட்டு, பிரெவிஸ்க்கு ஆல் அவுட் பண்ணு இருந்தாங்க. பட் அதே சமயம் பிரிட்டோரியா வந்து நிறைய காசு வச்சனால அவங்களால எடுக்க முடியல. அந்த மாதிரி ஆப்ஷன் பிளானிங் போகும்போது சரி ரைட்டு, பிரெவிஸ் தான் நம்ம பிளானியே, பிரெவிஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா வேற பிளேயர் எடுத்துக்கலாம்னு சொல்லி எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணுறிய தம்பி. பட் பிரெவிஸ் வரப்போகிற செட்டில் பிரெவிஸ் தான் கடைசி பிளேயர்னா அப்போ மீதி இருக்க 5-6 பிளேயரை நீ விடுவி.
பண்ணுவியா இல்லை என்ன பண்ணுவ, அந்த மாதிரி ஒரு கொஷின் யாராச்சும் அங்கே எழுப்பியிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். சப்போஸ் அந்த சுச்சுவேஷனில் ஒரு எரிக் சிமன் கிட்டயோ உங்களோட பவுலிங் கன்சல்டன்ட்டையோ உங்களோட பவுலிங் கோச்சோ என்ன பண்ணுறாங்க, யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் பேரலாக நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எரிக் சிமன்ஸ் தான் நம்ம லுங்கி இங்கிடிக்கு ஸ்லோயர் பாலில் இம்ப்ரவைஸ் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்துருக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்புட்ஸாக யாராவது கலெக்ட் பண்ணியிருந்தால் அந்த மொமெண்ட்டில் ஓகே லுங்கி இங்கிடி இத்தனை காசுக்கு வந்தால் நான் அவனை எடுத்துருக்கலாம், என்னோட டீமில் ஒரு நல்ல பவுலர், பெருசாக இன்ஜுரிஸும் நடக்காதுன்ற மாதிரி யோசிச்சு எடுத்துருக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன ஆகுதுன்னா ஓவரால் அந்த டீம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லை. காசி விஸ்வநாதன் இருக்கார், ஓகே அவருக்கும் வயசாயிருச்சு. ஸோ பேசிக்காக அந்த ரோலை ஒரு கிரிக்கெட்டிங் டைரக்டர் ரோலாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கிரிக்கெட்டிங் டைரக்டராக வரவர் சிஎஸ்கேலையும் சரி டிஎஸ்கேலையும் சரி ஜேஎஸ்கேலையும் சரி என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறா, எந்த கோச் என்ன எண்ட் அவுட் டோர்னமெண்ட்டை எங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான், அவன் எந்த டீமை பார்க்குறான், அந்த டீமில் எந்த பிளேயர் நல்லா விளாடுறான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஐடியா எனக்கு அஸ்வின் வீடியோ பார்த்த அப்புறம் தான் புரிஞ்சுது கைஸ். நான் மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆமாம்ல இவங்க இப்படி தானே வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒருத்தர் ஒரு மையப்புள்ளி ஒரு கண்ட்ரோல் சென்டர் கிட்ட எல்லாமே இருந்துச்சுன்னா இது ஒரு பிரச்சனையே இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில். ஏன்னா நம்ம டீமுக்கு நம்ம பிளேயர் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல கைஸ். அவர் என்னடானா நான் ஸ்லோயர் பால் டெவலப் பண்ணேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி டெவலப் பண்ணி சொன்னோன்னு ஏன்டா சஜஸ்ட் பண்ணல, ஏன்டா டீமில் எடுக்கலன்ற மாதிரி யோசிக்க தோணுதில்ல கைஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ பேசிக்காக ஒரு அடிஷ்னல் மென்டரோ ஒரு அடிஷ்னல் டேரக்டரோ கிரிக்கெட்டிங் மேட்டர்ஸ் நல்லா இன்வால்வ் ஆகிற டேரக்டர் கைஸ், அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆக்ஷன் பிளண்டர்ஸ்லாம் நம்ம தவிர்த்து இருக்கலாம். இப்போ ஆர்சிபி கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. மோ பபோட்டும் சரி ஆண்டி ஃப்ளோவும் சரி முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் டிகே வந்து ஒரு மென்டர் ரோல் தான். ஸோ மென்டர் ரோல் கூட நீங்கள் யார் வேணாலும் புதுசாக வச்சு பிளான் பண்ணிக்கலாம், அதை விட்டுடலாம். பட் அந்த டேரக்டர் அண்ட் ஹெட் கோச்சோட காம்பினேஷன் நல்லா ஜெல் ஆகி உட்காரணும் கைஸ். ஸோ யார் என்ன சொல்கிறா அதை நம்பணும். ஓகே மோ பபோட் ஒருத்தர் டேரக்டர் தானே, இவனுக்கு என்ன தெரிய போகுது, ஆண்டி ஃப்ளவர் நான் சொல்கிறதா நடக்கும்ன்ற மாதிரி அவரு சொல்கிறத நான் கேட்காமல விடக்கூடாது. நானும் நினைச்சேன் தான், நானும் தப்பு பண்ணுவேன். ஆமாம் நான் இப்படி யோசிக்கிறேன், பிரவுஸ் என் கண்ணை மறைச்சிருச்சு, பிரவுஸ் தான் எல்லாமே நினச்சி நான் போகிறேனே, சப்போஸ் நான் நினச்சதான் எப்பயும் நடக்குமா, நான் நினச்சது நடக்காது. ஆமாம் கரெக்டு தான், இவர் சொல்கிறது லாஜிக் இருக்குது, சரி ஓகே வேறு யாராச்சும் முன்னாடி போனாங்கன்னா சும்மா 2 பிட்டு போடுவோம், கிடச்சா லாபம், ஓகே விட்டுறலாம், அடுத்த டீமை மற்ற ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நல்ல டீமை செட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணும் போது தான் தோணும். அண்ட் பேரலாக இதுதாங்க இஸ் பிரச்சனை. நமக்கு மற்ற டீம்ஸ்லாம் வந்தோடனே ஃப்ளெமிங்கால கிளியராக யோசிக்க முடியல. லைக் அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறேன், அவர் மேலேயும் தப்பு தான், அவரால் பண்ண முடியலன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது. பட் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தோணி இருக்கணும். நீ எடுக்கிற எம்ப்ளாயி தானே அவன், உனக்கு தோணலையாடா நீ இங்கே தப்பாச்சுன்னா அங்கேயும் தப்பாகுமே, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் இருக்காது, மென்டலி ரொம்ப ட்ரெயின் ஆகுமேலாம் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரே ஆக்சிஜன் சிலிண்டரை ஃப்ளெமிங்கிட்ட கொடுத்துட்டு, தம்பி இந்த 3 டோர்னமெண்ட்டுக்கும் நீ தான் என் டு என் பார்க்க போகிற, உன்னை விட்டு எங்களுக்கு வேறு ஆளும் கிடையாது, நாங்கள் உங்களோட கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம், நீங்கள் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மனுஷனும் ஆஹா நம்ம தான் ஆளுநர் அழகுராஜான்னு வாங்கிட்டாரு. பட் டோர்னமெண்ட் போக போக தான் அவருக்கும் புரிய வருது இது நமக்கு சரி வரல, நம்மளாலையும் யோசிக்க முடியல, நம்மளும் மாறணும்னு. ஸோ போன வீடியோவில் நான் சொன்னது தான் திரும்பியும் சொல்ல போகிறாங்க. கோச்சிங்கில் மாற்றம் வந்தால் மேட்ரு கிடையாது, மெயினாக அந்த டேரக்டர் ரோலுக்கு ஒருத்தர் வரணும். அந்த ரோலுக்கு யார் வர போகிறான்றதான் தெரியல, அது இவங்க கையில் தான் இருக்குது, எப்படி டிசைட் பண்ணி எப்படி பிளான் பண்ண போகிறாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் டேரக்டராக எம்எஸ்டி வரலான்றாங்க. பட் அகைன் கைஸ் எம்எஸ்டிலாம் மற்ற டோர்னமெண்ட்டை ஃபாலோவே பண்ண மாட்டார், இந்தியன் டோர்னமெண்ட்ஸே அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். ஸோ அந்த மனுஷனை அவர் விட்டுடலாம், அவர் ஃபார்மிங் பண்ணிவிட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருக்கட்டும், அவரும் வாங்க போகிறதில்ல. பட் ஸ்டில் நான் எனக்கு என்ன பயனா, நம்ம ஆளுங்களுக்கு கோச் தேடுறதே ஒரு வேலை, இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமான்னு யோசிச்சு தலைக்கிட்ட தலை நீயே பார்த்துக்கோத்தலான்னு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க மாட்டாங்க, வைக்கவும் கூடாது. கொஞ்சம் கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் வயசு கம்மியான ஆளும் ப்ளஸ் மற்ற டோர்னமெண்ட்டை ஃபாலோ பண்ணுற ஆளாகவும் இருக்கணும், ப்ளஸ் ஸ்கவுட்டிங் வேலையும் கொஞ்சம் அந்த கிரிக்கெட்டிங் ஐ இருக்கணும் கைஸ். பேசிக்காக அதுதான் இந்த எல்லா பாயிண்ட்டுமே அஸ்வினுக்கு செம்மையாக பொருந்தது. பட் அஸ்வினை எடுக்கக்கூடாது கைஸ், ஏன்னா அஸ்வின்கிட்ட இருக்க பிரச்சனையே அஸ்வின் தான், அவரோட யூடியூப் சேனல் தான் பேசிக்காக. ஏன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாவது வாயை விட்டுருவார், ஏதாவது தெரியாமல் வந்துடும், அவர் விடலைனாலும் பீடா கொடுவார், அது தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியாக வரும்ன்ற மாதிரி இது தேவையில்லாத ஒரு சர்க்கிள்குள்ளே மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர்கிட்ட யூடியூப் இல்லைன்னா ஈஸியஸ்ட் சாய்ஸாக இருந்திருப்பாரு. ஸோ அதுதான் கைஸ், அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் நமக்கு தேவை டேரக்டர் ரோலுக்கு. ஸோ டேரக்டர் ரோல் முக்கியம், கோச் ரோல் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், கோச்சை விட டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். 3 டீமையும் ஃபாலோ பண்ணுறதுக்காக டேரக்டர் முக்கியம், தென் கோச், அதுக்கப்புறம் 3ஆவது ஒரு ரோல் அது மென்டாராகவும் இருந்துட்டு போட்டும், பேட்டிங் 6 ஹிட்டிங் கோச்சாகவும் இருந்துட்டு போட்டும், பவுலிங் ஹேட்ரிக் விக்கெட் டேக்கிங் கோச்சாகவும் இருந்துட்டு போட்டும், பவர் கோச் புவர் கோச்சுன்னு ஏதோ ஒரு கோச், எந்த கோச்னாலும் பிரச்சனை இல்லை, 3ஆவது ஒரு ஆள் தேவை. ஸோ இந்த 3 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு டீம் எடுக்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை ஒரு டீமுக்கு ஒரு கோச்னா செமையாக செட் ஆகும். பட் 3 டீம் வரும்போது 3 டீமையும் பார்த்துக்கிற ஒரு ஆள் தேவை, அது போக ஒரு கோச், அது போக அடிஷ்னலாக அவரோட தாட்ஸை சொல்கிறதுக்கு ஒரு பிளேயர் தேவை. ஸோ ஒரே கோச் ஒரு ஆள் தான் இருப்பாருன்றதை தாண்டி 3-4
4 பேர் இருந்து சேர்ந்து டிசைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மிஸ்டேக்ஸ்க்கான வாய்ப்புகள் கம்மியாகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அதுலேயும் எல்லாருமே ஈகோ இல்லாமல் டீமுக்காக உழைக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அந்த காம்பினேஷன் எல்லாம் செட் ஆகணும்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.